கடலூர்ல ஒரு மிகப்பெரிய ரயில்வே விபத்து நடந்திருக்குங்க. இதுல எந்த பாவமும் அறியாத 3 மாணவர்கள் உடல் சிதறி இறந்திருக்காங்க ஸ்பாட்லே. அந்த இடத்துல என்னதான் அப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேங்க. இந்த வீடியோவோட முடிவுல யார் மேல தப்புன்றத நீங்களே சொல்லுங்க. நம்ம கடலூர்ல செம்மங்குப்பம்ன்ற இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குங்க. கிருஷ்ணசாமி சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருந்து ஒரு வேன் கிளம்பி அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களை அழைச்சிட்டு வரதுக்காக போகுதுங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களை அவங்க வீட்டுல போயிட்டு அழைச்சிக்கிட்டு திருப்பியும் ஸ்கூல்ல நோக்கி தன்னோட பயணத்தை தொடர்றாங்க. இந்த வேன்ல மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஒரு டிரைவர், 2 கிளீனர், 4 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா ஒரு 7:30 மணி போல செம்மங்குப்பத்துல இருக்க ரயில்வே தண்டவாளத்துக்கிட்ட இந்த வேன் ரீச் ஆகுதுங்க. அந்த ரயில்வே தண்டவாளத்துல இருக்க கேட் மூடி இருக்கணுங்க. ஆனா அது மூடி இல்ல, திறந்துதான் இருந்திருக்கு. ரயில்வே கேட் ஓப்பனாக இருக்கிறத பார்த்த டிரைவர் சரி நம்ம கடந்துடலாம், எந்த ட்ரெயினும் வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயற்சி பண்றாரு. இவர் இப்படி கடக்க முயற்சி பண்ணும்போது அங்கேருந்து அதிவேகத்தில் வந்த ட்ரெயின் இந்த வேனை அடிச்சு தூக்கி 50 மீட்டர் தூரத்தில் போடுதுங்க. சம்பவ இடத்துல இந்த வேன்ல இருந்த 2 மாணவர்கள் உடல் சிதறி இறந்து போறாங்க. வேன்ல இருந்த மற்ற எல்லாருக்குமே பலத்த காயம் ஏற்படுதுங்க. இப்போதும் ரயில்வே கேட்டுன்னு ஒன்று இருக்குன்னா ரயில்வே கேட் கீப்பர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ரயில்வே கேட்டை க்ளோஸ் பண்ண ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி இந்த செம்மங்குப்பத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க கேட் கீப்பர் கேட்டை க்ளோஸ் பண்ணலங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேட் கீப்பர் தூங்கிட்டாரு, அதனால தான் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணல, இல்லைனா அந்த கோர விபத்து நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோர விபத்தை நேரில் பார்த்த ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலான்னு போயிருக்காரு. அப்படி ஹெல்ப் பண்ண போகும்போது மின்சார கம்பி அருந்து அவர் மேலே விழுந்து அவர் மயக்கம் போட்டு விழுறாரு. அது மட்டும் இல்லைங்க, சிகிச்சை பெற்றுட்டு இருந்த இன்னொரு மாணவனும் இறந்துட்டாங்க. மொத்தம் 3 பேர் இறந்துருக்காங்க இந்த கோர சம்பவத்தில். முதல் கட்ட விசாரணை பண்ணும்போது ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிரைவர் தான் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு இந்த கேட் கீப்பர் கிட்ட சொன்னதுனால தான் அவர் திறந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின சீரியஸான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க. ஸ்கூல் வேன் டிரைவர் கேட் கீப்பர் மேலே பழி சொல்கிறாரு. கேட் கீப்பர் ஸ்கூல் டிரைவர் மேலே பழி சொல்கிறாரு. இவங்க இங்கே மாற்றி மாற்றி பழியை சொல்லிக்கிட்டாலும் அங்கே போனது என்னமோ எந்த பாவமும் அறியாத 3 மாணவர்களின் உயிர் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களுக்கு நிவாரணமும் அறிவிச்சிருக்காங்க. உயிரிழந்திருந்த 5 லட்சம், பலத்த காயம் அடைஞ்சிருந்த 1 லட்சம், லேசான காயம் 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உயிர் இறந்த பிறகு எவ்வளோதான் நிவாரணன்ற பேரில் பணத்தை கொடுத்தாலும் அந்த உயிரோட இழப்பையோ இல்லை இந்த குடும்பத்தோட இழப்பையோ ஈடுகட்டவே முடியாதுங்க. மறக்காத காயமாக அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும், அந்த கேட் ஓப்பன் பண்ணுன்னு சொன்ன டிரைவர் மேலேயா, ஸ்கூல் டிரைவர் சொன்னார்ன்ற காரணத்துக்காக கேட்டை ஓப்பன் பண்ண கேட் கீப்பர் மேலேயா, இல்லை சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, கேட் எப்போ ஓப்பன் பண்ணும் க்ளோஸ் பண்ணும் அப்படின்ற கேட் கீப்பருக்கு அந்த நாலேஜ் இருக்கா, கேட் கீப்பருக்கு மேலே வேலை பார்க்குற சுப்பீரியர்ஸ் மேலேயா, இல்லை இது எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே வச்சிருக்க கவர்மெண்ட் மேலேயா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரணும்.